விதை ஊண்டப்படுதுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கா இல்லையா? ஒரு தொகுதிக்கு 15 கோடி இவர் முதலீடு செய்கிறார். அப்ப அதிகாரத்துக்கு வந்தால் 200-300 கோடி ஈட்டிக் கொள்ளலாம்ங்கிற நம்பிக்கையில தான் முதலீடு செய்கிறார். அப்போ முதலீடு செய்பவன் முதலாளியா தலைவனா? முதலீடு செய்கிறவன் முதலாளினா லாபத்தை வைக்க முதலீடு செய்வானா, மக்கள் சேவைக்கு முதலீடு செய்வானா? இப்ப யாரோட நான் நிக்கலாம்? நான் ஜெயிக்கல, தோத்து போறேன். யாருக்கு கவலை? யாருக்கு இழப்பு? என் முன்னவர்கள் செய்த பிள்ளையில நான் பாடம் கற்றுக்கிறேன். அதை நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நான் என் கனவை நகர்த்தி கொண்டு அங்க விட்டா அதுல இருந்து இன்னொரு தலைமுறை எடுத்துட்டு போகும். இப்ப இந்த தேர்தல்ல 234 134 பேர் 25 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இளைஞர்கள். அப்ப நீ மேடையில பார்க்கும்போது உங்களை மாதிரி பிள்ளைகள்லாம் வேட்பாளராக நிற்பாங்க. நான் இல்லைனாலும் இன்னும் 50 வருஷத்துக்கு எடுத்துட்டு போவாங்கிற நம்பிக்கையை நான் விட்டுட்டு போவேன். என் முன்னவர்கள் அதை செய்யல. உங்களுக்கு புரியுதா? எனக்கு முன்னாடி வந்தவர்கள் இதையே பேசிட்டு 2 சீட்டு 3 சீட்டு 4 சீட்டு போய் நின்று சீட்டை வாங்கிட்டு நாட்டை நாசம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த தவறை நான் செய்ய வேண்டிய, ஏன்னா நான் ஏற்றுக்கொண்ட தலைவன் 22 நாடுகள் எதிர்த்த போதும் தனிச்சு நின்று சண்டையிட்டாங்க. அவர் வர்றாரு, இவர் வருவார். யாரோடும் கூட்டணி சேராம ஒரு கட்சியை நிக்க சொல்லு. யார் வெல்றான்னு பாத்துருவோம், யார் பெரிய கட்சின்னு பாத்துருவோம். சரி, 234 தனியா ஒரு கட்சியை வேட்பாளர் போட சொல்லுவா. யார் போடுவா? யார் போடுவா? ஓட்டுக்கு காசு கொடுக்காம பெத்த தாய் தந்தர்கிட்ட ஓட்ட வாங்க சொல்லு. சொல்லு. கட்டின மனைவி கூட போட மாட்டா சில பேருக்கு. சொந்த கட்சிக்காரனுக்கே காசு கொடுத்து சாப்பாடு கொடுத்து சாராயம் கொடுத்தா தான் கூட்டத்துக்கே வருவான். வீரனை 2 வீரனை கொடுத்தா தான் வருவான். புரியுதா? அது சரி வராது. எனக்கு கோட்பாடு இருக்கு. சாப்பாட்டுல கூட்டு பொரியல், சண்டையில தனிச்சு தான் போடுவேன். நீ போட்டா போடு, போடலைன்னா போ.